ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 138வது நாமாவளியாக ஓம் அம்சுமாலித்யாய நமः. முருகப்பெருமான சூரியனால் துதிக்க பெற்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அம்சுமாலி அப்படின்னா 12 சூரியர்களில் அம்சுமாலின்றது சூரியனுடைய ஒரு பெயர். 12 பெயர்கள் உண்டு. அப்படி அந்த சூரியன் எப்படி அந்த கிரணங்களை மாலையாக கொண்டு பிரகாசிக்கிறாரோ அது மாதிரி முருகனும் அந்த கோடி சூரிய பிரதீகாசராக இருந்து முருகப்பெருமானையும் அந்த கிரணங்கள்லாம் அணிகலனாக இருக்கான். முருகப்பெருமானுக்கு இவர் ஒரு சூரியனுக்கு அப்படி இருக்குன்னா 100 கோடி பிரகாசமுடைய அந்த வேலை கையில் வச்சுருக்காரு. உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகும் அயில்வேல் அப்படின்னு திருப்புகழில் சொல்கிறார். அப்போ 100 கோடி பிரகாசமாக வேல் இருக்குது அப்படின்னா அந்த வேலை வைத்துருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பிரபாவம், அவருடைய சக்தி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கற்பனை பண்ண முடியாது. அதனால தான் பெரிய புராணத்தில் சொல்லும்பொழுதே கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி இந்த அம்சுஹு அப்படின்னாலே ஒளி கிரணம்னு அர்த்தம். அப்படி அந்த ஒளி பொருந்திய கிரணங்களால் சூடப்பட்ட அந்த சூரியனால் அந்த 12 சூரியனில் இருக்கக்கூடிய அந்த அம்சுமாலின்ற அந்த சூரியன் அவரால் துதிக்கப்படக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனுடைய தத்துவம் முருகனுடைய அருளால் மற்ற எல்லா கிரகங்களும் எல்லா விதமான அந்த சக்திகள் எல்லாம் பிரகாசிக்கிறது அப்படின்றது அர்த்தம், தத்துவார்த்தம். அதை தான் இந்த நாமாவளி சூரியனால் துதிக்க பெற்றவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் அம்சுமாலித்யாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.